வணக்கம் நண்பர்களே. வரலாற்றில் மறைந்து கிடக்கும் உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வரலாறு வெற்றியாளர்கள் எழுதிய ஒரு புத்தகம். ஆனால் அந்த வரலாற்றின் பக்கங்களில் இருந்து எத்தனையோ அரச வம்சங்கள் அழிக்கப்பட்டு மறைக்கப்பட்டு விட்டன. சில நூற்றாண்டுகள் உலகை ஆண்டும் சிலர் உலகத்தின் மத கலாச்சாரங்களை மாற்றியும் இன்று நம்மால் நினைவு கூறப்படாத மறைந்த வம்சங்கள். மித்தானி பேரரசு. கிறிஸ்துக்கு முன் 1500 மெசபத்தோமியாவின் இதயத்தில் ஒரு பேரரசு எழுந்தது, மித்தானி சாம்ராஜ்யம். இவர்கள் ஆரிய வம்சத்தினர். ஹிட்டைஸ் அசீரியர்கள் எகிப்தியர்களை கட்டுப்படுத்திய சக்தி வாய்ந்த அரசர்கள். எகிப்தின் பாரோ அமினோடாப் ஒரு மித்தானி ராஜகுமாரியையே மணந்தார். ஆனால் இன்று அவர்களின் பேரரசு பெயரும் கூட மறைந்து போய்விட்டது. தொல்பொருள் சான்றுகள் மட்டுமே அவர்கள் வாழ்ந்ததை நிரூபிக்கின்றன. கசார் பேரரசு. யூதர்களாக மாறிய மன்னர்கள். 7ஆம் நூற்றாண்டில் காஸ்பியன் கடற்கரையில் எழுந்தது கசார் காகனேட். வர்த்தக வழிகளை கட்டுப்படுத்திய இவர்கள் உலகையே ஆச்சரியப்படுத்தும் முடிவு எடுத்தனர். மன்னர்கள் யூத மதத்தை தத்தெடுத்தனர். ஆசியா, ஐரோப்பா, நடுவன் கிழக்கு மூன்றையும் இணைத்த இந்த பேரரசு ரஷ்யர்கள் தாக்கிய போது முற்றிலும் அழிந்து போனது. இன்று சில ஆவணங்களில் மட்டும்தான் அவர்களின் பெயர் உயிருடன் இருக்கிறது. நியோ ஹிட்டைட் அரசர்கள். ஹிட்டைட் பேரரசு விழுந்த பின் கிறிஸ்துக்கு முன் 1200 சிரிய அரச வம்சங்கள் சீரியா, துருக்கி பகுதிகளில் தொடர்ந்து ஆட்சி செய்தன. நியோ ஹிட்டைட்டை எனப்படும் இவர்கள் பெரும் அசீரியர்கள் வந்தபோதுதான் முற்றிலும் அழிந்தனர். ஆனால் அவர்கள் விட்டு சென்ற சின்னங்கள், கலை சிற்பங்கள் இன்றுதான் உலகிற்கு அவர்கள் வாழ்ந்ததை சொல்கின்றன. செங்கிட் சுல்தான்கான்கள். குருசேடர்களுக்கு எதிராக போராடிய செங்கிட் வம்சம் இமாதூன் செங்கி சரியா ஈராக் பகுதிகளை ஒன்றிணைத்து குருசேடர்களின் முன்னேற்றத்தை தடுத்தவர். ஆனால் வரலாறு அதிகம் புகழ்ந்தது சலடின். அந்த வெற்றிக்கு அடித்தளம் போட்ட செங்கிட் வம்சம் இன்று மறைக்கப்பட்டு விட்டது. அசூம் பேரரசு. ஆப்பிரிக்காவின் எத்தியோப்பியாவில் இருந்தது அசூம் சாம்ராஜ்யம். கிறிஸ்துக்கு முதல் 1000 ஆண்டுகள் வரை ரோமா, இந்தியா, அரேபியா ஆகியவற்றோடு வர்த்தகம் செய்தது. அவர்கள் தங்களை சாலமோன் அரசனும் சீபா ராணியும் பெற்ற வம்சம் என கூறுகின்றனர். ஆனால் உலக வரலாற்றில் ஆப்பிரிக்கா மறைக்கப்பட்டதால் அக்சும் அரசர்கள் பெரும்பாலும் தெரியாமல் போனார்கள். நாம் நினைவு கூறும் பேரரசுகள் சிலவே, ஆனால் மறைந்து போனவை எண்ணற்றவை. வரலாறு தொடருகிறது. நன்றிகள் பல.